பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. பச்சை தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வைக்க நாட்டில் ஒருத்தனுக்கும் சிந்தனை இல்லை. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது. 10 ரூபாய்க்கு போத்தல் விற்குது. வாங்கி குடிச்சுட்டு சிறுநீரம் கழிக்க பேருந்து நிலையத்துக்கு போனா அவர் 10 ரூபாய் கேட்கிறாரு. சரி 10 ரூபாய் கடிச்சுட்டு சிறுநீரம் கழிக்க போனா அங்கே சுத்தமா இருக்கான்னு பார்த்தா நரக வேதனையா இருக்கு. கேவலம் கக்கூச கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு ஆரம்பண கோழி முட்டை அவரவருக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்தும் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஏன் எதனால? அப்படிப்பட்ட காவிரியில் ஓடக்கூடிய வெள்ளம் தண்ணி இன்னைக்கும் பாருங்க, விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அத்தனை வறட்சி மாவட்டம்னு வருஷம் அறிவிக்குது. 6 மாசம் மழை பெய்யலைன்னா என் தாய்மார்கள் குடத்தை தூக்கிட்டு வீதியில் இறங்கிடுறாங்க. அவ்வளவு பெரிய தண்ணி பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடும். ஆனாலும் இவ்வளவு தண்ணி வீணா போகுது. சேர்த்து வைக்க ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னா இல்லையே. அப்ப எவ்வளவு ஆபத்தான பயணம். நெல்லு மூடை மலையில முளைச்சு போச்சுங்க. பல லட்சம் நெல்லு மூடைகள் உணவு தானியம் வெம்பாடுபட்டு உழைச்சி களைச்ச என் விவசாயி வேளாண்மைகள் அத்தனை நெல்லு மூடை மலையில முளைச்சு போச்சு. படுபாவி பயலுக அதை பாதுகாக்க ஒரு திட்டமும் இல்லை. ஆனா சாராய கடைக்கு 7 அடுக்கு பாருபாட்டு விதங்கு மாடாது விலங்கு மாது. சோறு இல்லாம வாழ முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் சோறு தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை. உணவு தானியம் முளைச்சு போய் கிடக்கு கீழே தண்ணிக்குள்ள. விவசாயி கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆற்றாது அழுத கண்ணீர் தெய்வ செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்ப என்ன செய்யணும்? ஈன்று புறதறுதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நல்லறி நல்குவது வேந்தனுக்கு கடனேன்னு புறநானூற்று பாடல் பாடுகிறது. புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது? ஈன்று புறந்தறுதல் எந்தனை கடனை. ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனா ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கணும், அவளோட கடமை. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை நல்லா வளர்த்து சான்றோன் என இந்த உலகம் சொல்றதுக்கு வளர்க்க வேண்டியது தந்தைக்கு கடமை. 3வதாக நன்னெறி நல்குதல் வேந்தனுக்கு கடன். வேந்தன்னா யாரு? அரசன். நாட்டை ஆளக்கூடிய அரசன், நாட்டு மன்னன். அந்த மக்களுக்கு நல்ல நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து ஆளாக்கணும். அதை விட்டு கண்டதுக்கெல்லாம் வரி போட்டு வசூலிச்சா அதுவாடா தலைவனுக்கு அழகு? என்ன போன்னு சொல்றது? நான் சொல்லலை, புறநானூற்று பாடல் சொல்லுது. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு ஆரம்பண கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? காசா லேசா காசா லேசா காசா லேசா. காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும். காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வது என்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி பாடி இருக்கின்றார்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் ஒருத்தர். காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியும்னார் ஒருத்தர். இடையில ஒருத்தர் சொன்னார் பணம் என்ன சொன்னாரா? சரி சரி பணம் என்னையா பணம், அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு சிரிக்கிறார். பணம் என்னையா பணம் குணம் கேட்கிறேன் பேரப்பையன் என்ன சொல்றது முன்ன. பணம் என்னையா பணம் குணம் தானே நிரந்தரம் என்றார்கள். அப்படிப்பட்ட குணம் நிரந்தரமா என்று பார்க்கிற பொழுது பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஆயிப்போச்சு. இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த சமூகம், நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம். கீழடி ஆய்வு சொல்லுது, தொல்லியல் துறை தேவையாக தோண்டி எடுக்கிற பொருளும் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவற கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. இந்த உலகத்துக்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த நம்ம எப்படி இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் அவரவர் உளச்சான்றுபடி சிந்தித்து பாருங்கள். ஏன் என்னது காணா 1000-2000 கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கு அடமானமா போய் சாதி மதம் மதக சாதி எண்ணல்களாக பிறந்ததனுடைய விளைவு எங்க வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை உணர்வோம்.